கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று புனித சூசேப்பருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். பெரிய ஒரு திருவிழா. அது மட்டுமல்ல, இது சூசேப்பருடைய ஆண்டு கூட. இந்த திருவிழாவை நல்ல முறையில் கொண்டாட இந்த திருப்பலியிலே ஆண்டவர் ஆசீர்வாதம் நமக்கு, நமது குறிப்பாக நம்ம குடும்பங்களுக்கு வேண்டுவோம். குடும்பத்தின் பாதுகாவலர் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக டி பயஸ் ரம்யா ஏட்ரியன் ஜோசப், மரியா சிறில் அமுதன், மரியா நிதிலன், மரிய சங்கீதா, மரிய நிதுலன், அருள்வளன், ஜோ ஆண்டனி, கிமோஷ் டோனி, மைக்கேலுக்கு நல்ல வேலை கிடைக்க, மெட்டில்டா ஒரு சிறப்பு கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்மையிலை பாற்றிக்காக ஏ ஜோசப் கிளின்டன், ரெவரண்ட் ஃபாதர் என்.ஏ. ஜோசப், பி.எஸ். தண்டபாணி வின்சென்ட், ஃபாதர் என்.ஏ. ஜோசப், செல்வராஜ் ராயன், ஃபாதர் பாக்கியராஜ் ராயன், லீனஸ் பெர்னாண்டோ, அந்தோனிசாமி பெர்னாண்டோ, வியாகுலமேரி, மைக்கேல், ஞானப்பிரகாசம், அன்னம்மா டேவிட் இவருடைய ஆண்மையை பாட்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 4, 5, 12 முதல் 14 மற்றும் 16. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். உன் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லோருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது.
ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, திருவசனங்கள் 16, 18 முதல் 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த தவக்கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த 3 நாட்கள், இந்த 3 நாட்களும் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ஃபாதர் நடக்கும்? கிஃப்டெல்லாம் தரப்போகிறது கிடையாது. இந்த 3 நாட்களும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு போதனை. இன்று அதனுடைய தொடக்கம், நாளை அதனுடைய தொடர்ச்சி, மறுநாள் அதனுடைய ஒரு முடிவு. இப்படி தான் இதனுடைய 3 நாளும் டாக்கு போக போகுது. இப்படி ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்கும். 3ம்
3 விஷயங்கள் கிடையாது, 3 சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. 3மே ஒரே சப்ஜெக்ட்ஸ்னுடைய ஒரு த்ரெட், அந்த ஒரு தாட் தான் உங்ககிட்ட பகிர விரும்புகிறேன். இது நம்மளுடைய தொடக்க நூல் முதல் 11 அதிகாரம். அந்த 11 அதிகாரத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த 3 நாளும் நம்மளுடைய டாக் இருக்கும். அதனால் நீங்கள் வரும்பொழுது, இன்றைக்கி பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, நாளைக்கும் மறுநாளும் பைபிள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏனெனில் இந்த முதல் 11 அதிகாரங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கிற அதிகாரங்கள். பைபிளில் சிலவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் கதையாக எழுதுனாங்கன்னு சொன்ன அதிகாரங்கள், இதெல்லாமே நம்ப வேண்டான்னு சொல்கிற அதிகாரங்கள். அப்போ அந்த அதிகாரங்கள் தொடக்க நூலில் இருக்கும். இந்த 11 அதிகாரங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா? அதுவும் 3 நாள் தியானத்தில் நாங்கள் உட்கார்ந்து தரும் பொழுது, ஃபாதர் எங்களுடைய நேரத்தை வீணாக்குறோமே அப்படின்னு ஒரு நினைப்பு உங்களுக்கு மாறிவிடும். இந்த 3 நாள் இந்த தியானத்தில் நீங்கள் பங்கெடுக்கும் பொழுது இந்த 11 அதிகாரங்களை குறித்தான் சிந்திக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 11 அதிகாரங்களுக்கு அதனுடைய பொருள் உண்டு, அதற்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன் தெரியுமா? நம்ம இன்னைக்கு இந்த 11 அதிகாரங்கள் இருக்கா இல்லைனாலாம் கேட்குறோம், அதை குழப்புறவங்களும் உண்டு. ஆனால் இயேசுவே இதை நம்பினார்னு பைபிள் இருக்கு. இயேசுவே மேற்கோள் காட்டுகிறார். திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 19 ஆண்டவர் சொல்றாரு, இவ்வாறு திருவெழுத்தில் எழுதியிருக்கிறதே, கணவன் தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இயேசு எதை மேற்கோள் காட்டினாரு? ஜெனசிஸ் தொடக்க நூல் 2வது அதிகாரத்தை தான் மேற்கோள் காட்டுகிறார் திருமண வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு. அப்போ அந்த 11 அதிகாரத்தை இயேசு நம்புறாருன்றது அர்த்தம் இருக்கு, பொருள் இருக்கு. இயேசுவே நம்பினார்னா இயேசுவை பின்பற்றும் நமக்கு ஏன் இன்னைக்கு இதை நம்ப முடியல? அப்போ நம்ம நிறைய பேர் இதை தவறா சொல்லித்தராங்க. அது சில டைம் எங்களை போல குருக்களாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், போதிக்கிறவர்கள் இருக்கலாம். இந்த 11 அதிகாரத்தெல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக தள்ளிடுறாங்க. ஆனால் இந்த 11 அதிகாரத்திற்கு அதனுடைய ஆழம் உண்டு, அதனுடைய அர்த்தம் உண்டு என்பதை இந்த 3 நாட்களில் புரிந்து கொள்ள உங்களை அழைக்கின்றேன். அதனுடைய தொடக்கம் இன்னைக்கு படைப்பை குறித்து பார்ப்போம், நாளைக்கு பாவத்தை குறித்து பார்ப்போம், 3வது நாள் அந்த பாவத்திலிருந்து மீட்க இறைவன் தந்த வழி என்னன்னு பார்ப்போம். அப்போ இன்னைக்கு படைப்பை மட்டும் தான் பார்க்க போகிறோம், படைப்பை மட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜெனசிஸ் தான் நம்மளுடைய முதல் அதிகாரமும் 2வது அதிகாரமும் தான் இன்னைக்கு நம்மளுடைய மெயின் டாபிக்கே. 1-2 அதிகாரங்கள். படைப்பது. அந்த முதல் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரியவே புரியாது, நம்மளால் நம்ப முடியாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு அறிவியல் தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம். அறிவியல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றத்தை படைச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றா படைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அறிவாலும் அறிவியலாலும் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப ஈஸியா என்ன சொல்லிடுவோம்? தள்ளிடுவோம். அதை ஈஸியா தள்ளிடுவோம் இல்லையா? நமக்கு புரியாத கதை அமைப்பு காவியத்தில் எழுதப்பட்டுள்ளது, படைப்பின் வரிகள். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா திருப்பாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதிலும் 104வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நமக்கு இதை ஒரு தூண்கள் போல, முன்னால் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. கிரீக் பிலாசபியெல்லாம் அப்படிதான் நம்பிக்கிறாங்க, கிரேக்கர்கள் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இந்த உலகம் இருக்கு, இங்கிருந்து நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? வானம் ஒரு சட்டியை வச்சு மூடின மாதிரி இருக்கு இல்லையா? பெரிய ஒரு கொடை போட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த கொடை நிற்கணும்னா கண்டிப்பா அதுக்கு தூண் வேணும். அப்ப தூண்கள், கொடை, இப்படிதான் நமக்கு ஒரு சீலிங் மாதிரி தான் இந்த வானத்தை தோணும். இப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல அப்படிதான் அந்த படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் அப்படின்றது புரியல. இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை மனிதன் சிந்தித்தது அப்படிதான் சிந்தித்து கொண்டு இருந்தான் அறிவியலின் கண்ணோட்டத்தில். ஆனா இதற்கு ஒரு மிஸ்டரி இருக்கு. பைபிள்ல எழுதப்பட்ட இந்த முதல் அதிகாரம், இட் இஸ் ரியலி a mystery. ஏனெனில் இந்த படைப்பு அனைத்தும் ஆண்டவர் படைத்த பொழுது அதற்கு தூண் இருக்கு, அதற்கு இது மாதிரி ஒரு கூரை இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனுடைய மிஸ்டரி என்ன தெரியுமா? God created it like a temple. ஒரு தேவாலயம் போலதான் அவர் இதை படைத்திருக்கிறார். ஒரு ஆலயமாக தான் இதை படைத்திருக்கிறார். ஆலயத்தில் வைத்தவர்கள் யார்? வைத்தது என்ன? Creation is a mystery. Creation is like a temple. இதில் முழுவதும் இந்த டெம்பிளில், இந்த கோயிலில் ஆராதிக்கப்பட வேண்டியவர் யார்? ஒருவர் மட்டும்தான். இதிலிருந்தான் முதல் கட்டளை வருகிறது, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். படைப்புகள் அல்ல கடவுள்.
படைத்தவர் தான் கடவுள். அந்த படைத்தவரை சுட்டி காட்டுவதுதான் இந்த 7 நாட்கள். ஆண்டவர் படைத்த அனைத்துமே படைத்தவரை சுட்டி காண்பிப்பது, படைப்புகளை சுட்டி காண்பிப்பது அல்ல. படைத்தார், ஒரு கோவிலாக படைத்தார். அதற்கு தூண்கள் உண்டு, அதற்கு விரிகள் உண்டு. அதில் நிறைய பேர் அவரை வழிபடுவதற்காக, அவரை வணங்குவதற்காக அவரால் படைக்கப்பட்ட மனிதர்களும் பொருட்களும் விலங்கினங்களும் உண்டு. படைத்தவர் ஒருவர் தான். அதனாலதான் இப்படி ஒரு மிஸ்டரி கிரியேஷன் இதற்கு கொடுத்திருக்காங்க. முதல் அதிகாரத்துல இல்லைன்னா திருப்பாடல் 104 நம்ம வாசிக்கும் பொழுது, நீங்க மேகங்கள் எல்லாம் திறந்து விட்டீங்க, அங்கிருந்து தண்ணி ஒழுகுது அப்படின்னா என்னமோ ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு நமக்கு புரியுது. So some kind of mystery is there. இந்த மிஸ்டரி என்ன? God has created it, but he created it like a temple. ஒரு கோவிலாக படைத்துள்ளார். தொடக்க நூல்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் படைத்த இந்த படைப்பில் 7ஆம் நாள் தான் மனிதனை படைக்கிறார். கடைசியில தான் மனிதனை படைக்கிறார். இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. பைபிள் எழுதப்பட தொடங்கியது எப்பொழுது அப்படின்னா, பைபிள் இவ்வளவு 73 புத்தகங்கள் உண்டு. தொடக்க நூல் எழுதப்பட தொடங்கி அப்புறம் தானே பைபிள் வந்துடுச்சு. இவ்வளோ இன்னைக்கு இருக்கிற பைபிள், நம்ம கையில் இருக்கிற பைபிள், இட் இஸ் எல்லாமே சேர்த்து வைத்த புத்தகங்கள். 73 புத்தகங்களை சேர்த்து வைத்துள்ளார்கள். ஜெனசிஸ் எழுதப்பட்டது எப்பொழுது? தொடக்க நூல் எழுதப்பட்டது. இதற்கு ஒரு தொடக்கம் இருக்கணும்ல. தொடக்க நூலாகவே பைபிளாக கூட இருந்தாலும் இந்த பைபிள் யாரோ ஒரு மனிதர்கள் தான் எழுதியிருக்கிறார்கள். இறைவனின் சித்தத்தால், கண்டிப்பா இன்ஸ்பிரேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆனால் மனிதன் எழுதிய புத்தகம். அந்த வார்த்தையே தொடங்குது, இந்த பிகினிங் தான் தொடங்குது. பெரேஷித், எபிரேய பதத்துல அதனுடைய வார்த்தை பெரேஷித். அந்த வார்த்தையில் தான் இன் த பிகினிங், அதனுடைய அர்த்தமே அதான் பெரேஷித். அந்த வார்த்தை 1ஆவது அதிகாரம் 1வது தொடங்குறதே இன் த பிகினிங். அந்த பிகினிங் நீங்க எபிரேய புக்ல பாத்தீங்கன்னா பெரேஷித். அப்ப அதிலிருந்து தான் தொடக்க நூல், ஆதி ஆகமம், ஜெனசிஸ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கிறதே முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தான். முதல் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கிறது பெரேஷித். அதிலிருந்து தான் அந்த புத்தகத்துக்கே பேர் வந்திருக்கு. இப்ப நம்மளுடைய போப்பாண்டவர் சுசேப்பரை குறித்து எழுதினார். அதனுடைய முதல் லைன் எப்படி? ஒரு தந்தையின் இதயத்திலிருந்து. அதிலிருந்து தான் அதனுடைய புத்தகத்துக்கே பேரு. போப்பாண்டவர்கள் எழுதும் அந்த என்சைக்கிளிக்கல்ஸ்க்கெல்லாம், சுற்றுமடலுக்கெல்லாம் பேர் எப்படி வருதுன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் 2-3 வார்த்தைகள் தான் அந்த பேரே வருது. அப்ப இப்போ சுசேப்பரை குறித்து எழுதினார், ஒரு தந்தையின் இதயத்திலிருந்து. ஃபர்ஸ்ட் 2-3 வார்த்தைகள் தான் அதனுடைய ஹெட்டிங்கே வருது. அதே மாதிரி தான் பெரேஷித் அப்படின்ற வார்த்தையிலிருந்து தான் தொடக்க நூல் அப்படின்ற வார்த்தையே வந்திருக்கு. தொடக்க நூல் எப்பொழுது எழுதப்பட்டது? 6th century 5th century அப்படின்னு தான் நம்புறாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப மனித இனம் இதுக்கு முன்னால இருந்திருக்கு. மனித குலம் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்திருக்கு. ஆனால் வாழ்ந்த அந்த மனித குலம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இவர்களுடைய இஸ்ராயலுடைய வாழ்க்கை என்னைக்கோ தொடங்கி இருக்கு. தொடங்கின பிறகு எழுதப்பட்டதுதானது. மத்தேயு நற்செய்தி, மார்க் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவானுடைய நற்செய்தி அது எப்பொழுது எழுதப்பட்டது? இயேசுனுடைய வாழ்க்கைக்கு பிறகு எழுதப்பட்டதுதானது. இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த போது எழுதப்பட்டது அல்ல. After the life of Jesus only it was written, the words of Jesus were written. அதே மாதிரி தான் தொடக்க நூலும் எழுதப்பட்டது எப்பொழுது? இந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில் பலவித சோதனைகளும் பிரச்சனைகளும் மத்தியில் எழுதப்பட்டது தான் இது. இவர்கள் யார் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? மெசபடோமியன் கல்ச்சரோடு தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். புறையினத்தார்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். புறையினத்தாரோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு பல கடவுள்கள் உண்டு, பல தெய்வங்கள் உண்டு. அவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நிறைய தவறுகளுக்கும் நிறைய விதமான கடவுள்களுக்கும் வழிபட ஆரம்பித்தார்கள் இவர்கள். அப்பொழுதுதான் இந்த புத்தகம் எழுதப்பட ஆரம்பிக்கப்படுகிறது. See the significance. ஒரே ஒரு கடவுளை ஆராதிக்க, வணங்க கடவுள் படைத்து தேர்ந்தெடுத்த இஸ்ராயேல் மக்கள் வழி தவறி சென்ற பொழுதெல்லாம் எழுதப்படவில்லை. காலங்களுக்கு பிறகு 6வது நூற்றாண்டிலும் 5வது நூற்றாண்டிலும் தான் இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. அப்போ மெசபடோமியன் கல்ச்சர் என்ன? மெசபடோமியன் கான்செப்ட் ஆஃப் காட் என்ன? கடவுளை குறித்து அவர்களுடைய சிந்தனை என்ன? அவர்கள் கடவுள்களுக்கு தம்மில் போட்டி இருக்கு. கடவுள்களுக்கே போட்டி இருக்கு. அப்ப அவர்களுடைய நம்பிக்கையில் ஒரு கடவுள், மெர்டுக் அப்படின்ற ஒரு கடவுள், அந்த கடவுள் தனது ஒரு பகுதியை வைத்து வானத்தை படைத்தார், ஒரு பகுதியை வைத்து மண்ணை படைத்தார், தனது இரத்தத்தை வைத்து மனிதனை படைத்தார். அதனால மனிதன் கடவுளுக்கு அடிமை.
இப்படிதான் மெசபடோமியன் கல்ச்சர்ல கடவுள்கள் இருந்தார்கள். அதிலும் பெரிய கடவுள் மெர்டூக் என்ற கடவுள். அந்த மெர்டூக் என்ற கடவுள் தனது ஒரு பகுதியை வைத்து வானத்தையும் ஒரு பகுதியை வைத்து மண்ணையும் தனது இரத்தத்தை வைத்து மனிதனையும் படைத்தார். மனிதன் கடவுளுக்கு அடிமை. அப்படின்ற ஒரு கலாச்சாரம், அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடையே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இஸ்ராயேல் மக்கள். ஒரே கடவுளை வணங்கும் மக்கள், வழிபடுகின்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பேக்ரவுண்ட் என்ன? பல கடவுள்களை வாழும் மக்கள் இடையே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதான் பேக்ரவுண்ட். ஆனா பைபிள் எப்படி சொல்லுது? பைபிள் சொல்லுகிறது கடவுள் அல்ல, மனிதன் கடவுளுடைய அடிமையாக படைக்கப்பட்டவன் அல்ல, மணிமகுடமாக படைக்கப்பட்டவன் என்று. மணிமகுடமாக படைக்கப்பட்டவன் என்று மனிதனை படைக்கும் பொழுது அங்கே பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை என்ன? ஜெனசிஸ் 1:26 தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் சாயலிலும் படைத்தார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை, பைபிள்ல யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை இமேஜ் அப்படின்ற வார்த்தைக்கு எபிரேய பதம். ஏன்னா பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டது? அப்ப ரூட் லாங்குவேஜ், எழுதப்பட்ட லாங்குவேஜ், பழைய ஏற்பாடுடைய லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா எபிரேய மொழி. அந்த எபிரேய மொழியில இமேஜ் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை செலேம், SELEM. அந்த வார்த்தை தான் இமேஜ் அப்படின்ற வார்த்தை வருகிறது. இவர்கள் நம்பிக்கொண்டிருந்தது, இந்த மெசபடோமியன் கல்ச்சர்ல அந்த மக்கள் நம்பிக்கொண்டிருந்தது, புற இனத்தாரின் மக்கள் நம்பிக்கொண்டிருந்தது, யார்? மனிதர்கள் எல்லாருமே கடவுளுடைய அடிமை. ஆனால் அரசர்கள் மட்டும் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய உருவம், கடவுளுடைய இமேஜ். புரியுதுங்களா? அதனாலதான் அரச வழிபாடுகள் இருந்தது. They used to worship kings. அரசர்களை கடவுளாக வழிபடும் கலாச்சாரம் புற இனத்தாருக்கு அது பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் அவர்களுடைய கான்செப்ட் பல வருடங்களாக, நூற்றாண்டுகளாக அவர்களுக்கு இருந்த கான்செப்ட் கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் இமேஜ்ல படைக்கப்பட்டவர்கள் யார்னா அரசர்கள் மட்டும்தான். அரச வழி வருபவர்கள் மட்டும்தான் கடவுளுடைய சாயல். மற்ற மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய அடிமை. இந்த கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு பைபிள்ல தொடக்க நூல்ல புது வார்த்தை வருகிறது. மனிதனை கடவுள் செலேமில் படைத்தார், இமேஜில் படைத்தார். அதாவது ஒரே ஒரு அரசன் தான் இந்த உலகத்தில், அதை படைத்தவர் கடவுள் மட்டும். மனிதர்கள் யார்? If he is the king, if we are the creatures, the created ones, அரசனால், ஒரே அரசனால் படைக்கப்பட்டவர் நாம் யார்? நமக்கு கொடுத்திருக்கிற பேரு இமேஜ், செலேம். அந்த கிங் படைத்தவர்களுக்கு பைபிள் கொடுத்திருக்கு, you are also kings and queens. அரச வழி வரும் ஆண்டவருடைய அரச குலம்தான் நாம். இங்க நம்ம இந்த சுரூபங்கள் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம். வழியிலும் மாதாவனுடைய சுரூபெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிற மாதிரி அவங்களுடைய ஊர்ல தெருவுகள் எல்லாமே ராஜா அரசருடைய சிலையை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதற்கு அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தையும் சேலேம் தான், இமேஜ் தான். அதே வார்த்தையை தான் பைபிள்ல மனிதனுடைய படைப்பிற்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது நீ அடிமை அல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட நீ அடிமை அல்ல. You are also in the line of the kingship. Praise the Lord. Praise the Lord. இனி இமேஜ் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம், உண்மையான அர்த்தம் புரியணும் அப்படின்னா தொடக்க நூல் 5வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. சேலேம் என்ற வார்த்தை அங்கேயும் பயன்படுத்தப்படுகிறது. ஆதாமுக்கு 130 வயதான பொழுது அவனுக்கு அவன் சாயலிலும் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். அப்போ ஆதாமை படைத்த பொழுது பைபிள்ல எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதோ நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் பைபிள் கிளாஸ் தான் இருக்கும். இது தியானத்தை விட நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேன், சிலுவை பாதை டைம்லேயே நான் சொன்னேன், நமக்கு இந்த ஒரு அறிவு புகட்டப்பட வேண்டும்.
நாம் யார் என்ற அறிவு புகட்டப்பட வேண்டும். சும்மா உங்களோட உணர்ச்சியை மட்டும் தூண்டும் ஒரு தியானமாக நடத்த விருப்பம் இல்லாததுனால தான் உங்களுக்கு இந்த கிறிஸ்தவம்னா என்ன, அதனால தான் திருச்சிலுவை பாதையிலும் நாம் இதை பற்றி தியானித்தோம். கிறிஸ்தவம்னா என்ன, நான் பெற்ற திருமுழுக்கு என்ன, வாட் இஸ் த மீனிங், ஏன் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார், இதை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவருக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதன் என்றால் யார், மனிதம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்றால் பைபிள்ல ரொம்ப கிளியரா சொல்லுது, அவரது உருவிலும் சாயலிலும். ஆதாம் படைக்கப்பட்டது அவரது உருவிலும் சாயலிலும். உருவம் அப்படின்றதுக்கு பழைய அந்த ஏற்பாட்டு கல்ச்சர்ல வாழ்ந்தது அந்த மனிதர்கள் புறையினத்தார்கள் என்னன்னு சொன்னாங்க, அரசர்களுக்கு மட்டும்தான் அந்த இமேஜ் சொன்னாங்க. அப்ப ஒரு மீனிங் இமேஜ் அப்படின்றது பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட பொழுது அதனுடைய ஒரு மீனிங், இஃப் காட் இஸ் த கிங் யூ ஆர் ஆல்சோ இன் த லைன் ஆஃப் த கிங்ஸ். ரெண்டாவது மீனிங் 5:3 இப்ப வாசிச்சோம், ஆதாமின் உருவிலும் சாயலிலும் அவனது மகன் இருந்தான் என்றால் ஆதாமுக்கும் சேத் அப்படின்றவனுக்கும் உறவு என்ன, தந்தை மகன் என்ற உறவு. இந்த அதே வார்த்தை தான் இமேஜ் அப்படின்ற வார்த்தை தான் 1:26 வாசிச்சோம். அப்ப கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் படைக்கப்பட்ட மனிதர்களுக்கும் உறவு என்ன, தந்தையும் பிள்ளையும், தந்தையும் பிள்ளையும். அப்ப ஒரு கல்ச்சர் இருக்கு, கடவுளை அரசனாக பார்க்கும் ஒரு கல்ச்சர், கடவுளை மனிதனை அடிமையாக பார்க்கும் ஒரு கல்ச்சர் இருக்கிற இடத்துல, பல கடவுள்களை நினைக்கும் ஒரு கல்ச்சர் இருக்கிற இடத்துல இருந்த யூதர்கள் மத்தியே எழுப்பப்பட்ட ஒரு புத்தகம் தான் விவிலியம். அந்த விவிலியத்தில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸ்டேட்டஸ் இஸ் யூ ஆர் சன் ஆஃப் காட், யூ ஆர் டாட்டர் ஆஃப் காட். அடிமை அல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட நீ பிச்சைக்காரன் கிடையாது, கடவுளால் படைக்கப்பட்ட நீ அவரது மகன், அவரது மகள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். உங்க வீட்டில் சப்போஸ் இன்னைக்கு கோயில் இருக்கிறீங்க, நாளைக்கு நீங்க வீட்டில் இருக்கிற டைம்ல, வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, வேலைக்கு இருக்கும் பொழுது சப்போஸ் நாளைக்கு ஒரு பிச்சைக்காரன் வரான்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து உங்களுடைய கதவு பூட்டி இருக்கு, அவர் வந்து வாசல்ல வந்து கத்துறாரு. அந்த பிச்சைக்காரர் கத்துறாரு, அம்மா ஏதாவது கொடுங்க. நீங்க உள்ள வேலையா இருக்கீங்க, கேக்குது, இருந்தாலும் உங்களால வர முடியல, நீங்க வரல. ரெண்டாவது திருப்பியும் கூப்பிடுறாரு அவரு, அம்மா கதவை தரங்க, ஏதாவது கொடுங்க. நீங்க வர மாதிரி இல்லை. மூணாவது திருப்பியும் சத்தமா கத்துறாரு, அம்மா பசிக்குது, ஏதாவது கொடுங்க. நீங்க பிஸியா வேலையில் இருக்கிறீங்க, வரல. அவர் என்ன பண்ணுவாரு, கதவை தட்டுவாரா, போயிடுவார். எங்க போவாரு, பக்கத்து வீட்டுக்கு போவார் இல்லையா, நேச்சுரல். உங்க வீட்டுல தட்டினாரு, உங்க வீட்டுல கிடைக்கல, பக்கத்து வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அவர் பிச்சைக்காரரா வந்தவர். மதியானம் 3:30 திடீர்னு உங்க பையன் வந்துட்டான், காலேஜ் முடிச்சு சீக்கிரமா வந்துட்டான். சீக்கிரமா வந்த பையன் கதவு பூட்டி இருக்கு, அவனும் வெளியிருந்து கத்துறான், அம்மா. உங்களுக்கு அந்த குரல் புரியுது, நல்லா புரியுது, பையனுடைய குரல். குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா 3:30 அவன் வருவான்னு தெரியாது உங்களுக்கு. அவனும் கத்தன, அம்மா. ஐயோ பையன் வந்துட்டானேன்ற ஆதங்கம். பிச்சைக்காரர் வந்த போது உங்களுக்கு அந்த ஆதங்கம் கிடையாது, ஆனா பையன் வந்துட்டானேன்ற பொழுது ஐயோ என் பையன் வந்துட்டானேன்ற வேதனை. ஐயோ சீக்கிரமா போய் குளிச்சுட்டு போய் கதவு திறக்கணுமே. அவன் திருப்பியும் கத்துறான், அம்மா அப்படின்னு கத்துறான். 2வது வாட்டி கத்துறான், நீங்க கதவை திறக்க முடியல. 3வது வாட்டி கத்துறான், அம்மான்னு கத்துறான், நீங்க கதவை திறக்கல. அவன் பக்கத்து வீட்டுக்கு போவானா? ஐயோ இந்த கதவு திறக்கலன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கு போவான்? போக மாட்டான். ஏன்னா இந்த கதவு மட்டும்தான் அவனுடைய கதவு, இந்த வாசல் மட்டும்தான் அவனுடைய வாசல். ஏன்னா நான் இந்த வீட்டு பிள்ளை, பக்கத்து வீட்டு பிள்ளை கிடையாது, அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. திறக்கப்படவில்லை என்றாலும் திரும்ப திரும்ப தட்டிக்கொண்டே இருப்போம். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், எங்க அம்மா உள்ள இருக்காங்க, கதவு திறக்கப்படும். எனக்கும் அந்த தாய்க்கும் இருக்கும் உறவு, எனக்கும் அந்த தந்தைக்கும் இருக்கும் உறவு தெரியும், அதனால பக்கத்துல போக மாட்டோம். இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, இந்த உறவை நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் உறவு பெற்றோர் பிள்ளை என்ற உறவு, பிச்சைக்காரனுடைய உறவு அல்ல, கெஞ்சரவனுடைய உறவு அல்ல. You have a beautiful relationship with God. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.
இந்த படைப்பை பற்றி பார்ப்போம். தொடக்க நூல் முதல் அதிகாரத்தில் உள்ள 7, இந்த 7 நாள் கதை என்ன? 7 நாள் ஆண்டவர் இதெல்லாம் ஆரம்பிச்சாரு, படைச்சாரு அப்படின்னா நம்ப முடியல. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றத்தை சொல்றாரு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றத்தை சொன்னாரு. இதுல ஆக்சுவலி 1வது அதிகாரம் 2வது வசனம், மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. 2 வார்த்தை, அது உருவம் இல்லை வெறுமையாக இருந்தது. நல்லா கவனிங்க, உருவம் இல்லை வெறுமையாக இருந்தது. இனி அதற்கு பிறகு வரும் 6 நாட்களில் என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் 3 நாட்கள் நல்லா கவனமா நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உருவம் இல்லை வெறுமையாக இருக்கிறது. 3 நாள்ல ஃபர்ஸ்ட் 3 நாள்ல என்ன நடக்குது தெரியுமா? உருவம் இல்லாததற்கு உருவத்தை கொடுக்கிறார். அதுதான் முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்ல நடக்குது. 4வது நாள்லயும் 5வது நாள்லயும் 6வது நாள்லயும் என்ன நடக்குது? உருவம் இல்லாததுக்கு உருவத்தை கொடுத்துட்டாரா? இப்ப வெறுமையா இருப்பதை என்ன பண்றாரு? இஸ் ஃபில்லிங். 3 நாள் இஸ் கிவிங் ஃபார்ம், அடுத்த 3 நாள் இஸ் ஃபில்லிங் வாட் எவர் இஸ் கிரியேட்டட். பாருங்க, அப்பொழுது 3 நாள், முதல் 3 நாள் என்ன பண்றாரு? ஒளியை இருளிலிருந்து பிரித்தார், உருவத்தை கொடுத்தார். 2வது நாள் என்ன பண்றாரு? வானத்தை நீர்த்திரளிலிருந்து பிரித்தார், உருவத்தை கொடுக்கிறார். ஏன்னா இதெல்லாமே உருவம் இல்லாமல் இருந்தது. 3வது நாள் நீரையும் தரையையும் பிரித்தார். 3 விஷயங்களை செய்கிறார். 1, ஒளியையும் இருளையும் பிரித்தார், இஸ் கிவிங் ஃபார்ம். 2, வானத்தையும் நீர்த்திரளையும் பிரித்து உருவம் கொடுக்கிறார். 3, நீர்த்திரளையும் தரையையும் பிரித்து உருவத்தை கொடுத்தார். 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் என்ன செய்றார்? முதல் நாள் என்ன செஞ்சாரு? ஒளியை இருளிலிருந்து பிரித்தாரா? அதற்கு சம்பந்தமா இருக்கும் 4வது நாள் என்ன செஞ்சாரு? இதில் இஸ் ஃபில்லிங் சன், மூன், ஸ்டார்ஸ், லைட்ஸ், நிரப்புகிறார், நிரப்புகிறார். 2வது நாள் என்ன செய்யறாரு? இங்க அல்ல, 5வது நாள். 2வது நாள் என்ன செஞ்சாரு? அதை நிரப்புகிறார். 5வது நாள் வானத்தை நீரிடமிருந்து பிரித்தார். 5வது நாள் என்ன செய்வாரு? ஒளிப்பிழம்புகளால் நிரப்பினார். பறவைகள், நீரில் உயிரினங்களை படைக்கிறார். வானத்தையும் நீர்த்திரளையும் 2வது நாள் பிரித்தாரு. 5வது நாள் வானத்தில் பறவைகளை படைக்கிறார், நீர்த்திரளில் மீன்களை படைக்கிறார், நீரில் வாழும் படைப்புகளை படைக்கிறார். 3வது நாள் என்ன பண்ணாரு? தரையையும் நீரையும் பிரித்தார். 6வது நாள் என்ன பண்றாரு? தரையில் வாழும் விலங்குகளை, உயிரினங்களை படைத்த பிறகு இதற்கெல்லாம் மணிமகுடமாக மனிதனை படைத்தார். இஸ் ஃபில்லிங். இந்த 5 நாள் நடந்த விஷயங்களுக்கு 6வது நாள் அதனுடைய ராஜா படைக்கிறாருங்க. ராஜா, அரசர் படைத்தார். அரசர் அதை எல்லாம் படைத்த பிறகு கடைசியாக தன்னை போல் ஒரு உருவத்தை படைத்து, மகனை படைத்து, மகளை படைத்து அவங்க கிட்ட சொல்றாரு, இதற்கு நீதான் பொறுப்பு, இதை நீ ஆள வேண்டும், இதை உன் வாழ்க்கையால் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இனி அடுத்த ஒரு கேள்வி வரலாம். ஏன் ஃபாதர் இந்த 7 அப்படின்றது? 7 நாட்களில் 6 நாட்களில் படைத்தார், 7வது நாட்களில் அதை முடிவு செய்தார், அந்த முடிவுற செய்து 7வது நாளில் ஓய்வெடுத்தார். இந்த 7 அப்படின்னா என்ன? பைபிள்ல நிறைய முழுமை இருக்கு, அதனுடைய நிறைய அர்த்தம் இருக்கு. அதை ஒரு அர்த்தத்தை மட்டும் பார்ப்போம். தொடக்க நூல் 21வது அதிகாரமே பாருங்க, 25லிருந்து 34 வரை உள்ள திருவசனங்கள். தொடக்க நூல் 21வது அதிகாரம் 25லிருந்து 34 வரை. அதனுடைய ஹெட்டிங் ஆபிரகாம் அபிமெலேக்கு உடன்படிக்கை. ஆபிரகாம் அபிமெலேக்கு உடன்படிக்கை. என்ன நடக்குது? அபிமெலேக்கு யாரு? புறையினத்தை சார்ந்தவன். ஆபிரகாம் யாரு? இஸ்ராயேலை சார்ந்தவன், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இங்க என்ன நடக்குது? இவங்களுக்கு டெசர்ட்ல தண்ணி இல்லை, தண்ணீர் வேண்டும். அதற்கு அங்கே ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறுக்கு இப்ப சண்டை. ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கும், இஸ்ராயேல் என்று ஒன்றும் அழைக்கப்படவில்லை, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்கும் புறையினத்தானுக்கும் இப்போ ஒரு சண்டை நடக்குது தண்ணிக்காக. டெசர்ட்ல, பாலைவனத்துல தண்ணி அப்படின்றது உயிர். உயிரை தருகின்ற தண்ணிக்கு அங்கே சண்டை நடக்கும் பொழுது ஆபிரகாம் போய் அபிமெலேக்கிட்ட என்ன சொல்றாரு?
நமக்கு ஒரு விஷயம் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் அவனோடு ஒரு உடன்படிக்கை சொல்றார். 7 நாளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை நடப்பது பெர்ஷெபா அப்படின்ற இடத்துல. அங்க என்ன நடக்குது? பீர் அப்படின்ற வார்த்தை வெல், கிணறு அப்படின்னு அர்த்தம். ஷிபா அப்படின்னா 7 அப்படின்ற வார்த்தை அர்த்தம் இருக்கு. வவ், ஓத் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. உடன்படிக்கை அப்படின்ற ஒரு சத்தியம் செய்வது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப பிர்ஷபால என்ன நடக்குது? 7 நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். வித் தி 7 lambs. என்ன செய்கிறார்கள்? இது உனக்கும் எனக்கும் சமமாக இதில் பயன்படுத்தலாம் என்று, சமமாக இதை பயன்படுத்தலாம். அது நடக்கிறது பிர்ஷபா அப்படின்ற இடத்துல. பீர் அப்படின்லாம் வெல் அப்படின்றது தண்ணீர், கிணறு. ஷிபா அப்படின்னா 7, இல்லைன்னா ஓத் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. இதை ஆபிரகாமும் அபிமெலேக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, 7 அப்படின்னா உனக்கு உறவில்லாதவனோடும் உறவில் வர, உடன்படிக்கைக்கு வர, சகோதரத்தை நிலைத்து கொள்ள உனக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கும் ஒரு 7 நாள். எனக்கும் அவனுக்கும் உறவில்லை, ஆபிரகாமுக்கும் அபிமெலேக்குக்கும் உறவில்லை. ஆனால் உறவு இல்லாதவர்கள் கூட உடன்படிக்கைக்கு வரலாம், சகோதரத்திற்கு வரலாம். அப்ப 7 அப்படின்றது கடவுள் உன்னை படைத்தார், படைத்த பொழுது அந்த ஒரு உடன்படிக்கைக்கு கடந்து வருகிறார். இஸ் கம்மிங் இன்டு அ கவனன்ட். இப்பொழுது அவர் படைத்தவர் மட்டுமல்ல, மாறாக படைப்பிற்கு பிறகு ஒரு உடன்படிக்கைக்கு கடந்து வருகிறார். அதனால தான் பைபிள்ல தொடக்க நூல்ல 1வது அதிகாரத்துல ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா காட் அப்படின்ற வார்த்தை தான் இருக்கும், காட். ஆனா 7 நாட்களுக்கு பிறகு வார்த்தை மாறும், லார்ட் காட்னு இருக்கும். 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலயும் என்ன இருக்கு தெரியுமா? லார்ட் காட்னு இருக்கும். ஆனா 1வது அதிகாரத்துல என்ன தெரியுமா இருக்கும்? காட்னு மட்டும்தான் இருக்கும், ஏல் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். ஆனா 7 நாட்களுக்கு பிறகு பயன்படுத்தப்படும் வார்த்தை என்ன தெரியுமா? யாவே ஏல்னு இருக்கும். எபிரேய பதத்துல. தமிழ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா கடவுள்னு இருக்கும். ஆனா 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் ஆண்டவராகிய கடவுள்னு இருக்கும். வித்தியாசம் மாறிடுச்சு. அப்ப see now he is entering into a relationship, a covenant. படைத்தார், மகனாக படைத்தார், மகளாக படைத்தார். 7 நாட்களுக்கு பிறகு உடன்படிக்கைக்கு கடந்து வருகிறார். Praise the Lord. Hallelujah. 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 புரியுதுங்களா? புரிஞ்சுதா? ரொம்ப ஹெவியா இருக்குதா? ஃபாதர் புதுசா இருக்குது. எனக்கும் புதுசாக தான் இருந்தது. நானும் ஒரு புக்கை தான் வாசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த புக்கு. அதை வாசிச்சபோது தான் நான் நினைச்சேன், சரி இது தியானமாக கொடுக்கணும். இந்த எல்லா தியானங்களிலும் நாங்கள் இப்போ நிறைய பங்குகளில் தியானம் முடித்தோம். அந்த தியானங்கள் முடித்த பங்குகள் எல்லாமே உடன்படிக்கையின் ஆழத்தை பற்றி தான் பேசணும். கிறிஸ்தவன் அப்படின்றதுக்கு ஒரு ஆழம் இருக்கு. இறைவனுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது இந்த நியூ இஸ்ராயல் அப்படின்றதுக்கு ஒரு ஆழம் இருக்கு. இன்னைக்கு இந்த திருவருட்சாதனத்தை வைத்துதான் இந்த சிலுவை பாதையை நடத்தும் பொழுதும் அதற்கு ஒரு ஆழம் இருக்கு. யூ ஆர் சோசன். எல்லா மனிதரையும் படைத்தார். அந்த மனிதருடைய வாழ்க்கையில் அது மட்டுமல்லாமல் அந்த மனிதரிடமிருந்து உன்னையும் தேர்ந்தெடுத்தார். கோடிக்கணக்கான ஆளுகளை படைத்தார். ஆனா அதுல ஏன் உன்னை தேர்ந்தெடுத்தார்? ஏன் உனக்கு திருமுழுக்கு தந்தார்? ஏன் உன்னை கிறிஸ்தவனாக மாற்றினார்? ஏன் அவரை உனக்கு தெரிவித்தார்? ஏன்? யோசிச்சு பாருங்க. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யுவர் லைஃப்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யுவர் கிறிஸ்டியன் லைஃப்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யுவர் கேத்தலிக் லைஃப்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யுவர் சாக்ரமெண்ட்ஸ்? அதற்கு ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு, அந்த பொருள் உண்டு. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா நாம எப்படி வாழ்வோம்? மேலோட்டமா வெறும் ஒரு படைப்பாக, சாதாரண ஒரு படைப்பாக எல்லாரையும் ஆண்டவர் படைச்சாரு, அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? சில டைம் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறீங்க, ஒரே ஸ்கூல்ல படிக்கும்போது, ஒரே காலேஜில் படிக்கும்போது, ஒரே இடத்துல வேலை செய்யும்பொழுது நமக்கு அந்த வித்தியாசம் தெரியல. ஏன்னா உன்னோடு வாழும் 50 பேர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சில டைம் 3 பேர் 4 பேர் 5 பேர் தான் கிறிஸ்தவனா இருப்பீங்க. 45 பேர் நம்மளுடைய வேற சகோதரர்களாக இருக்கலாம், மற்ற மதத்தில் சகோதரர்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது எனக்கு அந்த வித்தியாசம் தெரியல. ஏன் என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்? எனது பொறுப்பு என்ன? இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாக ஆண்டவர் என்னை படைத்த பொழுது why did he gift me this baptism? Why did he? எதற்காக இதை எனக்கு ஆசீர்வாதமாக தந்தார்?
மற்றவருக்கு தராததை ஏன் எனக்கு தந்தார்? மற்றவங்களுக்கு நற்கருணை, இப்ப யாராவது நற்கருணைக்கு இந்த பூசைக்கு வராங்க, ஒரு இந்து சகோதரியோ ஒரு முஸ்லிம் சகோதரனோ ஆசைப்பட்டு தான் வராங்க. ஆனா வரும்பொழுது அவங்களுக்கு நற்கருணை வழங்கப்பட மாட்டேங்குது. ஏன் அவர்களுக்கு வழங்கப்படாது, எனக்கு வழங்கப்பட்டது? அப்ப எனக்கு என்ன பொறுப்பு? நான் ஏன் why did God gift me that? ஏன் நற்கருணையை தந்தார், ஏன் திருமுழுக்கை தந்தார்? அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, பொறுப்பான வாழ்க்கைக்கு இதில் நீங்கள் தெரிந்து கொள்ளவே வேண்டும். அப்ப இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல தான் நீங்க 7 அப்படின்றத பாருங்க. 7 உருவம் கொடுத்தார், சாயல் கொடுத்தார், படைத்தார், மனிதன் அதனுடைய முடிவில் நிறைவில் உடன்படிக்கைக்கு கடந்து வருகிறார். படைத்தார், படைத்தவர் இப்பொழுது உறவுக்கு வந்தார், உறவுக்கு வந்தவர் உடன்படிக்கைக்கு கடந்து வருகிறார். There is a covenant. இன்னைக்கும் வசனத்துல நம்ம வாசிச்சோம். முதல் வாசகத்துல அவங்க வாசிச்சாங்க, நான் உன் கடவுள், நீங்கள் எங்கள் மக்கள். ஒரு உடன்படிக்கை கடந்து வருகிறார். அப்ப உங்களுடைய பொறுப்பு என்ன? சிந்தித்து பார்ப்போம். இந்த அழகான இந்த கோயிலை படைத்து, உலகம் இல்லைனா யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் என்ற அழகான கோயிலை உருவாக்கி அதில் தனது ராஜ்யத்தில் பிள்ளைகளை வைத்து 7ஆம் நாளில் ஓய்வு தந்து அவரை ஆராதிக்க அன்பு செய்ய மாற்றி வைத்ததுதான் 7ஆம் நாள். 6 நாளில் படைத்து உடன்படிக்கை கடந்து வந்து அந்த ராஜ்யத்தில் அவருடைய அரசில் என்னையும் உன்னையும் படைத்து அவரை ஆராதிக்க அவர் மாற்றி வைத்ததுதான் 7ஆம் நாள், ஓய்வு நாளை. அதனால தான் 3வது கமாண்ட்மெண்ட் கட்டளையில கொடுக்கிறார் பார், ஓய்வு நாளை தூய்மையாக அனுசரிப்பாயாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இன்று நிறைவு செய்கிறேன். நாளைக்கு திருப்பலியில் இதை தொடருவோம். திருப்பலி மறையுறையும் நாளைக்கு ஆராதனை இருக்கும். இன்னைக்கு நமக்கு சிலுவை பாதை எடுத்ததுனால நம்மளுடைய நேரம் அதிகமாக போயிடுச்சு. இயேசுவின் பார்ந்தவர்களே, இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன சின்ன ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவர் உன்னை படைத்தவர் அடிமையாக அல்ல, மகனாக மகளாக படைத்தார். அந்த உரிமை வாழ்வு நமக்கு உண்டு. அந்த உரிமை வாழ்வு உங்களுக்கு எனக்கு மட்டும் கிடையாதுங்க, எல்லா மனிதருக்கும் உண்டு. கடவுளை நம்புறவங்களா இருக்கலாம், கடவுளை நம்பாதவங்களா இருக்கலாம். அது கிறிஸ்டியனா இருக்கலாம், கிறிஸ்தவன் அல்லாதவனாக இருக்கலாம். ஒரு இந்து மதத்தை சார்ந்த மகனும் இல்லை ஒரு முஸ்லிம் மதத்தை சார்ந்த மகளும் யாருமாக இருக்கட்டும், ஆல் ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். கடவுளால் படைக்கப்பட்ட அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளே, சந்தேகமே கிடையாது. எல்லா மனிதரையும் கடவுள் தான் படைத்தார். அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகளே, சந்தேகம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவனாக ஆண்டவர் உன்னை படைத்த பொழுது உனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? அதை நாளைக்கு மறுநாளும் அதிகமாக சிந்திப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோமா? இன்று மார்ச் 19 இந்த திருப்பலியிலே விசுவாச பிரமாணம் பெருவிழாவின் திருப்பலி. நமது விசுவாசத்தை அறிக்கையிட்டு செபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்துக்கு இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய் ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். உறவொன்றிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம்.